மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ தான் ஹெட்டிங் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ எஸ்பிஐ பிரிலிம்ஸோட ஸ்லாட் 2க்கான ஒரு ரிவ்யூ தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரியா. ஸோ கொஞ்சம் கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் ஆஃபர் போட்டுருக்கேன். ஸோ இன்னையோட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. 799 உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? எஸ். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமே. ஸோ இன்னைக்கு எப்படி கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்ன கதை எது அப்படின்றத அப்படியே உங்களுக்கு கிளியரா டைப் பண்ணி வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே காமிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தலாம். ஒன்றும் இல்லையா. ஸோ எஸ்பிஐ ஸ்லாட் 2 வந்து ஓரளவுக்கு ஈஸி லெவலில் தான் இருந்தது. ரொம்ப டஃப்பு அந்த லெவலு அப்படிலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்லாட் 2 சரியா, ஸ்லாட் 2 ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஈஸி மீன்ஸ் ரொம்ப ஈஸியும் எப்படி சொல்றது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸினும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொஞ்சம் ஏத்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு எக்ஸாம். சரியா? எஸ். ஸோ என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ ரீசனிங்ல வந்து ஒரு லீனியர்ல வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பசில் ஒன்று கேட்டிருக்காங்க, பேஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருந்து நம்ம செக் பண்ணுவோம்ல. ஸோ லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் சொல்லி செக் பண்ணுவோம்ல, வேர்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் பேர்ஸா இருக்கு செக் பண்றது. ஸோ வேர்ட் ஃபார்மிங், இந்த ஒரு வேர்டு கொடுத்தா அதுக்கு லெட்டர்ஸ்லாம் எடுத்து நீங்க வேர்ட் ஃபார்மிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, ஆல்பானிமர் கேட்டிருக்காங்க, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் வந்து வழக்கம் போல நம்மளை காப்பாற்றுற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. சரியா? எஸ். ஸோ ஆப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா ஆப்டி வந்து 15. சரியா? சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் 15. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இந்த தடவை என்னன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த ஸ்லாட் வரவங்க சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தைரியமா உள்ள போங்க. ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய ஃபிராக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அதுவும் கொஞ்சம் நார்மலா அட்டன் பண்ண ரெகுலரா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு டிஐ கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. போன ஸ்லாட்ல ராங் நம்பர், இந்த ஸ்லாட்ல மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம்போல அப்ளிகேஷன் ஒரு 10 சம் கேட்டிருக்காங்க. இது போக இங்கிலீஷை போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் வழக்கம்போல என்னன்னு தெரியல, இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோமா, இல்ல அவங்க நம்மளுக்கு ஈஸியா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஃபிஷ் ஸ்டோரி மாதிரி ஒன்று வச்சு கேட்டிருக்காங்க. ஆர்சி கேட்டிருக்காங்க, 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங் ஒரு 5 கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப்னா வந்து இந்த வார்த்தைக்கு அங்க போடணும், அந்த வார்த்தைக்கு இங்க போய் ஏபிசி அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க வேர்ட் ஸ்வாப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் மட்டும் வந்திருக்கு. சரியா? ஸோ ப்ரிப்போசிஷன் அந்த இன் அலாங் வேர்டை யூஸ் பண்ணி இது பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்லாட் 2ஓட கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ நீங்க வந்து எப்படி அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலா வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்லாட்லயும் வந்து ரீசன் வந்து ஒரு 30+ மாதிரி தான் போட்டிருக்காங்க கேட்ட வரையும். ஸோ நீங்க எவ்வளவு அட்டன் பண்றதை சொல்லுங்க. ஸோ ரீசனிங் ஒரு 30+ சொல்றாங்க எல்லாரும். ஸோ ஆப்டியை பொறுத்தவரையும் 20க்கு மேலே போடலாம், தாராளமா 20க்கு மேலேயே போடலாம். ஸோ 25+ஏ வந்து அப்ரோச் தான், ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணலாம். 25க்கு மேலே வந்து நீங்க 25 வந்து 25க்கு மேலே வந்து நீங்க எய்ம் பண்ணலாம். ஸோ மினிமமா சொன்னது வந்து மினிமம் லெவல் வந்து 20. 20 என்கிட்ட சொன்ன வரையும் மினிமமா சொன்னவங்க வந்து 20 சொல்லிருக்காங்க. அது கம்மியா யாருமே சொல்லல. ஸோ அதனால மினிமம் சொல்றேன் நான். சரியா? மினிமம் லெவல் தான் சொல்றேன் எல்லாமே. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் நீங்க இங்கிலீஷ்லயும் வந்து 20, 25 வரையும் ட்ரை பண்ணலாம். தப்பு விடாமலே அடிக்கலாம். 20 to 25 வரையும் ட்ரை பண்ணலாம். இந்த செகண்ட் ஸ்லாட்டுக்கு சொல்லிடலாம். சரியா? ஸோ நீங்க எவ்வளவு அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு எக்ஸாம் எந்த மாதிரி இருந்திருக்கு, உங்களுக்கு எப்படி நீங்க அட்டன் பண்ணீங்க, நீங்க உங்களுக்கு எது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ காலைல போட்ட வீடியோ கொஞ்சம் அவுட்டர் எடுத்தனால சவுண்ட் கொஞ்சம் கிளியரா கிடைக்கல, என் மைக் கனெக்ட் பண்ண முடியாது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான். உங்களுக்கு வேற ஏதாவது queries இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த இந்த இது ரிவ்யூல உங்களுக்கு வந்து இது இல்லை சார், இது இப்படி இருந்துச்சு, எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த ரிவ்யூல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஸோ எக்ஸாம் எழுதுனவங்க தைரியமா இருக்கு. சரியா? ஸோ நான் வந்து ஒரு இந்த இந்த ஸ்லாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு 70 வரையும் எய்ம் பண்ணலாம். சரியா? ஒரு 70 வரையுமே நீங்க தாராளம் 70+ வந்து எய்ம் பண்ணலாம். இந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். குட் அட்டெம்ப்ட் கிடையாது. ஓரளவுக்கு நீங்க அட்டன் பண்ணவங்க சொல்லவங்க எல்லாமே வந்து 70+ தான் சொன்னாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ 70+ அடிச்சிங்கனாலே நீங்க வந்து இந்த ஸ்லாட் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஓவரால் ஆவரேஜ்குள்ள தான் இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்லாட் ரிவ்யூவோட உங்களுக்கு மீட் பண்றேன். ஸோ அதே மாதிரி ராயல் பாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 799 12 மந்த்ஸ் ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுதியா, வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களோட ரிவ்யூஸை கீழே ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா, பபாய், சி யூ.